ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 335 பார்க்க போறோம். அடுத்தது வீல் பி வெயிட்டிங் இன் அ நியூ வேர்ல்ட் பார்ட்டிங் வித் கரேஜியஸ் பைரட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆச்சுன்னா பயங்கரமா ஹீட் ஆனதுல ஐஸ்லாண்டை சுத்தி அந்த ஸ்டீம் ஓப்பன் ஆன போல இருக்கும். இதனால சுத்தி இருக்க ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாமே மேல தூக்கிக்க ஆரம்பிக்கும் செப்பரேட் ஆகி. நாமி என்னடா அதுன்ட்டு பாப்பா. லூஃபிக்குமே இது குழப்பமா தான் இருக்கும். ஆச்சுன்னா நான் என் கைகளாலேயே உன்னை மொத்தமா காலி பண்ணுவேன்டா ஸ்ட்ரா ஹேட்டுன்ட்டு ஹீட் டயர் பண்ணுவான். அப்படியே அவன் சுத்திட்டு ஐஸ் மேல ஏற போல இருக்கும். அவன் வரக்கு முன்னாலே ஹீட் வர ஆரம்பிச்சிருக்கும். லூஃபிக்கெல்லாம் செருப்பு போட்டுமே அந்த ஹீட்னஸ் தெரியும். சுடுதுன்ட்டு இந்த பக்கம் வரப்ப அவன் கரெக்டா கிட்ட வந்திருப்பான். ஒரு கட்டத்துல தப்பிக்கிறதுக்கு கம் பிஸ்டல் அண்ட் ராக்கெட்டை சேர்த்து பண்ணுவான். ஆச்சினோ அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு செகண்ட் கியர் போயிட்டு லூஃபி கம் ஜெட் பிஸ்டல் பண்ணுவான். ஆச்சினோ நோஸ் ஜெட் பண்ணி தப்பிச்சிருப்பான். லூஃபி அவன் எங்கடா போறான்னு பாக்குறப்ப திடீர்னு ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள பூந்து வந்து அட்டாக் பண்ணுவான். ஹார்ட் ஹெட் பண்ணிருப்பான். லூஃபி மேல அந்த அட்டாக் ஸ்ட்ரைட்டா பட்டனால துணியெல்லாம் பொசுங்கிரும். நல்ல வேலையா ஐஸ் கட்டி மேல விழுந்தனால அந்த நெருப்புல அணைஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தா ஆச்சினோ ரொம்ப தூரம் மேல போயிட்டு ஸ்ட்ரா ஹேட் சாவடான்ட்டு ரொம்ப வேகமா கீழே வருவான். லூஃபி அதெல்லாம் நடக்காதுன்பான். ஆச்சினோ என்னோட ஸ்டீம் அயன் 10,000 degrees பிரசன்பான். லூஃபி அதையும் பார்க்கலாம் வாடான்ட்டு கம் ஜெட் கேட்லிங் பண்ணுவான். ஆச்சுனா இந்த அட்டாக்ஸையுமே தாண்டியுமே அட்டாக் பண்ண வருவான். லூஃபி கடைசியா ஜெட் விப் பண்ணி அடிச்சு காலி பண்ணிருப்பான். இதனால தரைய ரெண்டா பொளந்துக்கும். கீழே பார்த்தா நெருப்பு குழம்பு இருக்கும். லூஃபி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். கைகளை 2 பக்கம் வச்சு பிடிச்சனால. நாமி வந்துட்டு இதை பார்த்துட்டு இதுக்கான வாய்ப்பே இல்லைன்பா. ஆச்சுனா பார்த்தா வெளியே வந்துட்டு சிம்பிளா அந்த நெருப்பு குழம்புல வாயில இருந்து துப்பிட்டு நான் உன்ன லைட்டா கணக்கு போட்டு தம்பின்பான். லூஃபி என்னதான் ரொம்ப மூச்சு வாங்கினாலும் சிரிப்பான். இதுக்கப்புறம் பிளாக் சைட் காட்டுவாங்க. ஜீரோ டாக்டர்ன்ட்டு வருத்தப்படுவான். ஜோரோ எதுக்கு இப்படி பார்த்துட்டு ராபின் சீக்கிரம் கையை கொண்டு வந்து கண்ணையும் கொண்டு வந்து செக் பண்ணேன்பா. ராபின் ஆனா இங்க நிறைய இருக்கே எது நம்மளுதுன்னு தெரியாதுலன்பா. உசாப் அவ்வளவுதான் நம்ம காலின்பா. சாப்பர் ஏதோ பழப்பழக்குதேன்னு நோட் பண்ணிருப்பான். ஹே கைஸ் இங்க பாருங்கன்பா. ஜீரோ ஒரு பறவை அன்பா. ராபின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பா. பார்த்தா வந்த பறவை அந்த ஜாலி ராஜரா மேல போட்டிருக்கோம். சாப்பர் ஐயோன்ட்டு வெளியே வருவான். ஒன்ஸ் அவங்க விரிச்சு பார்த்ததும் இது நம்மளோட பிளாகே தான்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜீரோ உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு டாக்டர்ன்பா. சாப்பர் போய் அவனையும் இருக்கமா கட்டி பிடிச்சுப்பான். ராபினுக்கு இது லில் தான் பண்ணிருப்பான்னு தெரியும். அண்ட் அவ அழுதுட்டு இருப்பா. கண்களை தொடச்சு விடுவா. மனசார தேங்க்யூ சொல்றப்ப லில் கண்ண முடிப்பா. சாஞ்சி ராபினை கூப்பிட்டீங்க பார் நமக்கான பிளாக் கிடைச்சிருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்பா. உசாப் அதே தான் சன்னிக்கு போலான்பா. சாப்பரும் ஆமான்னு கத்துவான். ராபின் பின்னால ஃபாலோ பண்ணுவா. அந்த பக்கம் ஸ்டான்சனும் மத்தவங்களும் அவங்களோட ஷிப்பை மீட்க போராடுவாங்க. ராஃப் இவரு தான் பவுண்டி ஹண்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டதா இல்ல இப்ப இருக்கவர் வேற யான்பா. இப்ப இருக்கவர் தாண்டா ரியல் கமாண்டர்ன்பா. இல்ல இப்ப இருக்க நம்ம கமாண்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும்பா. ஸ்டான்சன் இப்ப ஜீரோ நம்ம கேப்டன் நம்ம ஜாலி ராஜரை மீட்க லைஃப் ரிஸ்க் பண்ணி போயிருக்காங்க. நம்ம இந்த ஷிப்பை கூட காப்பாத்தி வைக்காம விட்டா நமக்கு தான் கேவலம்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் நம்ம யாருங்கிறத காட்டுவோன்ட்டு வேகமா இழுங்கடான்பாரு. அவங்க கொடுத்த ஃபோர்ஸ்ல கடைசியில சேவேஜ் பென்குயின்ஸ் பின்தங்கிருங்க. எல்லாரும் நம்ம சாதிச்சிட்டோன்ட்டு சந்தோஷப்படுறப்ப திடீர்னு பார்த்தா அந்த சேவேஜ் பென்குயின்ஸ் அடுத்து நம்ம ஆளுகளோட கப்பல் கிட்ட போகும். அவங்க அதை நோட் பண்ணிட்டு இதுக்கு என்னடா ஸ்ட்ரா ஹெட்ஸோட கப்பல் கிட்ட போகுது இதுகளோட தொல்லை இருக்கேன்ட்டு கடுப்பாவாங்க. பார்த்தா பிராங்கி சப்மர்ஜ்ல வந்திருப்பான். எல்லாத்தையும் அடிச்சு வரட்டுவான். ஸ்டான்சன் என்ன அதுக்கு பின் வாங்குதுன்ட்டு ஷாக் ஆவான். பார்த்தா பிராங்கி சப்மர்ஜ் எடுத்துட்டு முன்னால வந்து நின்னுட்டு இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்பான். இதுக்கப்புறம் நெருப்பு குழம்பால நிறைய ஐஸ் உடையாத காட்டுவாங்க. லூஃபி இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குன்பான். ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னால தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது. நீ நிக்கிற ஐஸ் எப்ப உருகுங்கிறது தான் கணக்கேன்பான். லூஃபி அதுக்குள்ள நான் உன்னை உதச்சு காலி பண்ணிட்டா போதும்லன்பான். ஆச்சுன்னா ஆக்சுவலா நீ பேசுறதே எனக்கு கடுப்பா இருக்குன்ட்டு ஹாட் பவரை யூஸ் பண்ணுவான். நாமி லூஃபின்ட்டு பாக்குறப்ப அவன் லாவா சர்ஃபிங் பண்ணுவான். நாமி இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. லூஃபியுமே என்னடா அதுன்ட்டு தப்பிச்சு ஓடுறக்கு பாப்பான். ஆச்சுன்னா நான் உன்னை தப்பிச்சு போக விட மாட்டேன்ட்டு ஆட் ஆம்லேட் ஷாட் பண்ணுவான். லூஃபி விழுந்தவனா மெல்ட் ஆகிறன்ட்டு கத்துவான். இப்பதான் அவனுக்கு எதுவும் ஆகலிங்கிறத நோட் பண்ணுவான். பார்த்தா நாமி தான் கூல் பால் மூலமா காப்பாத்திருப்பா. இங்க பாரு இது ரொம்ப நேரத்துக்குலாம் தாக்கு பிடிக்காது சீக்கிரம் அவனை காலி பண்ணுன்பா. லூஃபி ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் நாமின்ட்டு விடு இவனை நான் பாத்துக்கிறான்பா. ஆச்சுன்னா கம்மனு கிவ் அப் பண்ணிரு உன்னால நான் ஜெயிச்சுட்டு தாண்டி எல்லாம் போக முடியாதுன்பா. லூஃபி உன்னை உதச்சு காலி பண்ணிட்டு அடுத்து நியூ வேர்ல்ட் தாண்டா போவோன்பா. ஆச்சுன்னா பைரட்ஸாவே பொதுவா அவங்க மண்டைக்குள்ள ஒரு குப்பை இருக்கு. நீங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க எப்ப பார்த்தாலும் நியூ வேர்ல்ட் போகணும் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்ட்டு. ஆக்சுவலா இதனால தான் என்னோட பிசினஸ்மே நல்லா ஓடுது. உங்களை மாதிரி பைத்தியங்களால தான் என்னோட ஃபேமிலி பவுண்டி ஹண்டிங் பிசினஸ்ல நல்ல காசு பாக்குதுன்ட்டு சிரிச்சுட்டு என் வேலையை ஈஸியாக்குறது இந்த மீனிங்லெஸ்ஸா இருக்க ஜாலி ராஜர் விஷயம் தான். வேலைக்காகாதவனுங்க வேலைக்காகாத விஷயத்துல பிரைட் எடுத்துக்கிறீங்கன்பா. லூஃபி வாய முடிக்கன்பா. ஆச்சுன்னு நக்கல் பண்ற மாதிரி ஏதாவது தப்பா சொல்லிட்டானான்பா. லூஃபி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத தயாரா இருந்துக்கன்பா. ஆச்சுன்னா என்ன பண்ண போற டக்குன்னு என்னமோ பெரிய டஃப் கை மாதிரி நடிக்கிறேன்ட்டு சிரிச்சுட்டு சுத்தி பாரு இந்த இடம் முழுக்க நெருப்பு
குழம்பு இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால எதுவும் ஆகாதுதான், ஆனா ஒன்ன மாதிரி இருக்க ஒருத்தனுக்கு இது ஒரு கொதிக்கிற குழம்பு பானடான்பா. லூஃபி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்பா. ஆச்சினோவே என்னங்கிற போல பாப்பான். லூஃபி எனக்குள்ள இருக்க ஹீட்டை கணக்கு பண்ணா நீ கோல்டானவன் தான்பா. ஆச்சினோ சிரிச்சிட்டு நீ என்ன விட ஹாட்டானவனா, நல்லா கண்ணை திறந்து பாரு, இங்க நல்லா ஹாட்டா யாரு இருக்காங்கன்ட்டு சிரிப்பான். லூஃபி உங்ககிட்ட வெறும் பேச்சு மட்டும்தான், முடிஞ்சா வாடா வந்து சண்டை போட்டு பாரு, நான் வைக்கிற ஒரே அடியில நீ பரப்பன்பான். ஆச்சினோ உனக்கு எவ்வளவு தைரியம்ட்டு கடுப்பாயிட்டு நான் 10,000 டிகிரி ஹீட் மேன்றான்பான். லூஃபி இப்ப அதுக்கு என்ன, நான் இப்ப 1 மில்லியன் டிகிரி பேர்ன் ஆயிட்டு இருக்கேன்டான்பான். ஆச்சினோ என்னன்ட்டு முடிக்கும் போது லூஃபி கம் கம்ன்ட்டு கையை பின்னால கொண்டு போயிருப்பான். ஆச்சினோ இதை மொத்தமா முடிச்சிடலான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். லூஃபி மில்லியன் டிகிரி பசுக்கா பண்ணிருப்பான். ஆச்சினோ உன் கையே போதுன்பான். லூஃபி இதெல்லாம் ஒரு சூடே கிடையாதுன்ட்டு இன்னும் பயங்கரமா ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். ஆச்சினோவோட கண்ணாடியெல்லாம் சதறி இருக்கும். லூஃபி இப்ப பறடான்ட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இந்த பாயிண்ட்ல ஆச்சினோவோட சாம்ராஜ்யமே மொத்தமா தகர்க்கப்பட்டிருக்கும். லூஃபி இந்த இடத்துல அப்படியே படுத்திருப்பான். அந்த கிளவுட் ரொம்ப நேரத்துக்கு தாங்காதுன்னு நாமி ஆல்ரெடி சொல்லியிருப்பா இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதை காட்டுவாங்க. லூஃபி இப்ப கூட பிளாக் மேலதான் கன்சர்னா இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுகெல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு பாப்பாங்க. சாப்பர் வாய வச்சுட்டு கம்னு இல்லாம நம்ம பிளாக் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கத்துவான். லூஃபி என்னாச்சுன்னு திரும்பி பாக்குறப்ப உசாப் பிளாக பிடிங்கிப்பான். அந்த பக்கம் சாப்பரோட வாயையும் பொத்திருப்பாங்க. உசாப் இந்த விஷயத்துல என்ன செய்ய, அவன் வேற பாத்துட்டானேன்பா. நாமி இந்த பக்கமா வந்தவன் நம்ம பிளான் படி போய்க்கலாம், சீக்கிரம் ஷிப்புக்கு ஓடுங்கடான்பா. எல்லாரும் ஷிப்புக்கு ரொம்ப வேகமா ஓடுவாங்க. லூஃபி அடே இருங்கடான்ட்டு அவன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி மேல வந்துட்டு ஏன்டா அப்படி ஓடுறீங்க, பிளாக் என்னடா ஆச்சு, நம்ம பிளாக் எங்கேன்பான். எல்லாரும் எனக்கு எதுவுமே கேட்கலின்ட்டு ஓடுவாங்க. பிராங்கி ஷிப்கே போயிருப்பான். உசாப் இப்ப எப்படி பிளாக் அங்க கொண்டு போறதுன்பான். நாமி சாஞ்சியன் ஜோரோங்கவும் சாஞ்சி வழியை பொறுத்துக்கன்பான். பார்த்தா உதச்சு மேல பறக்க விட்டுருப்பான். ஜோரோ கரெக்டா ஸ்ட்ரைட்டா போகணும்னு அடிச்சிருப்பான். உசாப்புக்குலாம் அல்லு இருக்காது. பார்த்தா பிராங்கி கூப்பிட்டு பூ பண்ணி மேல பறக்க விட்டுருப்பான். உசாப் என்ன இளவு ஸ்மெல்ரா இதுன்ட்டு போயிருப்பான் மேல. லூஃபி இந்த பக்கமா வந்தது நம்ம ஆளுக கிட்ட டேய் எப்படா நம்ம பிளாக் திருட விட்டீங்க, இப்ப நம்ம பிளாக் எங்க, அதை வேற மீட்கணுமேன்பான். நாமி என்ன சொல்ற, பிளாக திருடிட்டாங்களான்பா. சாஞ்சி ஒரு வேலை கெட்ட கனவு இது கண்டையோன்பா. ஜோரோ அதானன்பா. சாஞ்சியன் ஜோரோ மலுப்புற மாதிரி சிரிப்பானுங்க. ராபின் வேணும்னா நீயே பாரு, பிளாக் பாட்டுக்கு பறந்துட்டு தானே இருக்குன்பா. லூஃபி ரெண்டுமே நல்லா தானே இருக்குன்ட்டு அந்த க்ளோன் கை தானே ஏமாத்திட்டான் பைத்தியக்காரன். அப்புறம் காய்ஸ் உங்க மேல டவுட் பட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்பா. அவங்களும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பாங்க. பிராங்கி ஜஸ்ட் மிஸ்டான்பா. உசாப் கீழே வந்தவனுக்கு மண்டையெல்லாம் பொழந்திருக்கும். இப்போ கூட கரெக்டான டைமுக்கு மேல கொண்டு போய் மாட்டியாச்சுன்பா. இதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் பைரட்ஸோட ஷிப்ல வச்சு எல்லா ஜீரோவை பயங்கரமா புகழ்வாங்க. நீ உண்மையாலும் ஆம்பளை தாண்டான்பாங்க. ஸ்டான்சன் நமக்கு பெருமிதமா இருக்க ஃபீனிக்ஸ் பைரட்ஸ் பிளாக கொண்டு வந்திருக்க, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்பா. ஜீரோ பிளாக கொண்டு போய் பசில் கிட்ட கொடுக்கும் போது பசில் அதை நீயே ஏத்து, ஃபீனிக்ஸ் பைரட்ஸா திரும்ப நம்ம செயல் பண்ணலான்பா. ஜீரோ கண்டிப்பா கேப்டன் பா. இதுக்கப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை செய்வாங்க. ஸ்டான்சன்ல தனியா போய் கண் கலங்க ஆரம்பிச்சிருப்பான். பசில் வந்துட்டு உன் டெசிஷன் தான் கரெக்ட்னு சொன்னேன்ல, ஆக்சுவலா கேப்டன் நான் உனக்கு கூட இல்லாம போயிட்டேன்லன்பா. ஸ்டான்சன்ல கதற ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்தா மத்தவங்களும் ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. பசில் மனசுக்குள்ள விக்ரோதெல்லாம் மேல இருந்து பாக்குறியா, உன் சாவொன்னும் வீண் போகலாடான்ட்டு என்ன மென் கிளம்பலாமான்பா. அவங்களும் கிளம்பலான்பாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல பயங்கரமான எர்த்குவேக் வரும். நாம இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹாட் மேன் தான். அண்டர் வாட்டர்ல இந்த மேக்மா வேல்கனோவை எழுப்பி விட்டான். அந்த எரிமலை வெடிக்கிறக்குள்ள கிளம்புறது தான் நமக்கான டைம் என்பா. லூஃபி அப்படின்னா சீக்கிரமா ஷிப் நகர்த்த ஆரம்பிங்கன்பா. எல்லாரும் சரின்ட்டு வேகமா நகர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த தீவே கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆன போல இருக்கும். உசாப் என்னடா மொத்தமா உருகிருச்சு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோன்பா. ராபின் லில் மேல கன்சர்னா இருப்பா. அப்படியே லில்ல காட்டுவாங்க. சால்சோ அப்பாவோட கலெக்ஷன்ஸ் மேல கைவிட வச்சிருக்க, என்னாச்சு உனக்குன்ட்டு கிட்ட போகும்போது ஆர்பிள் மூஞ்சிலேயே தட்டி அமைதியாருன்ட்டு கிட்ட போவா. லில் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவ அக்கான்ட்டு திரும்பி பாப்பா. ஆர்பிள் அப்பா கிட்ட அந்த பிளாக் விஷயத்துல போய் சேர்ந்தே மன்னிப்பு கேட்கலாம், திரும்ப அதே போல கலெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அவரும் நம்மள மன்னிப்பாரு, ஆஃப்டர் ஆல் நம்ம ஃபேமிலி தானன்பா. ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. சால்சோ இவங்களை இப்படி பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குன்பா. இதுக்கப்புறம் ஆச்சினோ காட்டுவாங்க. பார்த்தா அவன் ஸ்ட்ராஹெட்னு புலம்பிட்டே இருப்பான். இந்த பாயிண்ட்ல பர்த்டே பார்ட்டிக்கான கேக்க கொண்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்பான்ட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலான்னு பாப்பாங்க. அவன் கண்ணுக்கு அது ஸ்ட்ராஹெட் போல ஃபீல் ஆகும். அவன் பயங்கரமா ஹார்ட் ஆகி அப்படி தனிக்குள்ள போயிருப்பான். எல்லாரும் ஐயோ அப்பான்ட்டு கதறுவானுங்க. பிரிந்தோ இந்த மாதிரி டைம்ல கேம்பச்சினோ எங்கடா போயிட்டான்பா. பார்த்தா காம்பச்சினோ சனி முன்னால வந்துட்டு டே ஸ்ட்ராஹெட்ஸ் என்ன உங்களை அப்படியே நான் போக விட்டுருவானா நண்பான். லூஃபி அதை அந்த க்ளோன் கை தானான்ட்டு கடுப்பாவான். காம்பச்சினோ நான் என் குடும்பத்துக்காக உங்களை பழி வாங்க வந்திருக்கேன்டான்பான். பசில் வந்துட்டு டே காம்பச்சினோன்னு கத்துவான். காம்பச்சினோ பசில்ட்டு கடுப்பாகிறப்ப பசில் இங்க பாரு உன் ஆப்பரண்ட் நான் தான்ட்டு லூஃபி கிட்ட இவன் ஏன் ஏற நீங்க கிளம்புங்க, அப்புறம் ஏற்கனவே நம்ம டீல் போட்டபடி ரெண்டு பேரும் நியூ வேர்ல்ட்ல வச்சு பாத்துக்கலான்பா. லூஃபி சரி கண்டிப்பா பாக்கலான்பா. இதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். சாப்பர் ஜீரோன்ட்டு லூஃபி என்ன அப்படியே விட்டு வர, டே அவங்க சண்டையில ஏதாவது செத்துற போறாங்கடான்பா. லூஃபி அவங்க தோக்க மாட்டாங்க சாப்பர், அவங்க இதுக்கு முன்னால இருந்ததை விட பெட்டரா இருக்காங்கன்பா. சாப்பர் இப்பதான் நோட் பண்ணிட்டு நீ சொல்றது சரிதான்பா. ஸ்டான்சன் இன்னும் இங்க என்னடா பண்றீங்க சீக்கிரம் போங்கன்பா. ஜீரோ நியூ வேர்ல்ட்ல சந்திக்கலாம் டாக்டர்ன்ட்டு பாய் சொல்லுவான். சாப்பர் அது ஒரு ப்ராமிஸ்ன்ட்டு பாய் சொல்லுவான். லூஃபி சன்னி ஃபுல் ஸ்பீட்ல போ, எல்லாரும் நியூ வேர்ல்டுக்கு போலான்னு கத்துவான். எல்லாரும் பயங்கரமா சீரப் பண்ணி கத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதோட ஆர்க்கும் முடிஞ்சது. இந்த ஆர்க்ல ஸ்ட்ராஹெட்ஸை தாண்டி உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சுங்கிறத ரீசனோட கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா கோ சாப்பர் மேன் ப்ரொடெக்ட் த டிவி ஸ்டேஷன் ஆன் த பீச்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.